பெருவெடிப்புக்கும் தமிழ் இலக்கியத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கறத நம்ம இங்க பார்க்க போறோம். தொன்முறை இயற்கையின் மதி அப்படின்னு தொடங்கக்கூடிய இந்த பரிபாடல்ல பெருவெடிப்பு கொள்கை தொடர்பான அண்டத்தின் தோற்றம் தொடர்பான நிறைய செய்திகள் காணப்படுது. இது என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த அண்டத்துல சூரியனும் நிலவும் இல்லாத ஒரு காலம் இருந்தது. அந்த காலகட்டத்துல ஒரு கரு இந்த அண்டத்துல ஓசையோடு தோன்றியது. அதற்கு பிறகுதான் காற்று வந்தது, நட்சத்திரங்கள் வந்தன. அந்த நட்சத்திரங்கள் வெடித்து ஒன்றோடு ஒன்று சேர்ந்து நிறைய கோள்கள்லாம் உருவாச்சு. அதற்கு பிறகு கடைசியாக பூமி வெப்பமா தோன்றுச்சு. பிறகு அதிக மழை பெஞ்சு பூமி குளிர்ந்து அதற்கு பிறகுதான் உயிரினங்கள் எல்லாம் தோன்றின அப்படின்னு சொல்லுது இந்த பரிபாடல். யாருக்காவது சந்தேகம் இருந்ததுன்னா, தமிழ்நாட்டினுடைய பாடநூல் கழகம் வெளியிட்டுள்ள 10ஆம் வகுப்பு தமிழ் பாட புத்தகத்துல பாத்தீங்கன்னா இந்த பாடலும் இந்த பாடலுக்கான விளக்கமும் முழுசா கொடுத்திருக்காங்க. இந்த விளக்கத்தை இதுவரைக்கும் யாரும் மறுத்தது இல்ல. இந்த பரிபாடல்ல நம்ம ரொம்ப உன்னிப்பா கவனிக்க வேண்டிய இடம் என்ன அப்படின்னா, கரு தோன்றிய அந்த அண்டம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்றப்போ வளர்வானம் அப்படிங்கிற வார்த்தையை பரிபாடல் பயன்படுத்துது. வளர்வானம் அப்படிங்கிற வார்த்தையை பாத்தீங்கன்னா வினைத்தொகை, அதாவது வளர்ந்த வானம், வளர்கின்ற வானம், வளரப்போகின்ற வானம் அப்படின்னு மூணுக்குமே அது பொருந்தும். வளர்வானம் அப்படிங்கிற அந்த சொல்ல நம்ம அப்படியே ஆங்கிலத்துக்கு மொழிபெயர்த்தோம்னா எக்ஸ்பாண்டிங் யூனிவர்ஸ் அப்படின்றது கிடைக்கும். அதாவது 1921ஆவது ஆண்டுல ஃப்ரீட்மேன் எந்த எக்ஸ்பாண்டிங் யூனிவர்ஸ் கான்செப்டை சொன்னாரோ அந்த எக்ஸ்பாண்டிங் யூனிவர்ஸ்ங்கிற கான்செப்டை பத்தி பரிபாடல்ல வளர்வானம் அப்படின்னு ஒரு செய்தி இடம்பெற்று இருக்கு. அதே மாதிரி பிரபஞ்சம் உருவானப்ப அதுல சத்தம் ஏற்பட்டதா இல்லையாங்கிற கேள்விக்கான பதிலையும் இந்த பரிபாடல் கொடுக்குது. இதுல வளர்வான இசையில் தோன்றி அப்படின்னு இருக்கிறது. பிரபஞ்சம் உருவான பொழுது அங்க இசை இருந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய செய்தியா இருக்கு. இப்ப நம்ம எல்லாருக்குமே என்ன சந்தேகம்னா, அங்க இருந்தது சத்தமா அப்படிங்கிறது ஒரு சந்தேகம், வெடிச்சுச்சா அப்படிங்கிறது ஒரு சந்தேகம். வெடிக்கல, ஆனா ஓசை இருந்தது. அந்த ஓசையும் ஒரு இசைக்கு உட்பட்ட ஓசையாக, ஒரு ஒழுங்கமைந்த ஓசையாக இருந்தது அப்படிங்கிற செய்தியையும் பரிபாடல் நமக்கு கொடுக்குது. பரிபாடல் மட்டும்தான் பிரபஞ்சம் பத்தி பேசின முதல் நூலா அப்படின்னு பார்க்க போனா கிடையாது. பரிபாடல் இல்லாம புறநானூறுலையும் நெடுநல்வாடையிலையும் கூட பிரபஞ்சம் பத்தின குறிப்புகள் காணப்படுது. உதாரணமா சொல்லணும்னா, இந்த 2 நூல்கள்லயுமே வீங்கு செலல் மண்டிலம் அப்படின்னு சூரிய மண்டலம் குறிக்கப்படுது. வீங்கு செலல் மண்டிலம் அப்படின்னா அது உப்பிக்கிட்டே போகக்கூடிய ஒரு மண்டலம் அப்படின்னு அர்த்தம். அதாவது 1931ஆவது ஆண்டுல ஃபாதர் லெமாத்ரே சொன்னார் இல்லைங்களா, உப்பர் கொள்கை அப்படின்னு, உப்பிக்கிட்டே போகுது அப்படின்னு. அந்த உப்பல் கொள்கையை ஏத்துக்கிட்ட ஒரு விஷயமா தான் இதை நம்ம பார்க்கணும். ஆனா லெமாத்ரே சொன்னது என்னன்னா, பிரபஞ்சம் முழுக்க உப்பிக்கிட்டே போகுது அப்படின்னு அவர் சொன்னாரு. ஆனா சங்க இலக்கியங்கள் சூரிய குடும்பம் உப்பிக்கிட்டே போகுதுன்னு சொல்லுது. அது மட்டும் தான் இங்க வேறுபாடு. தமிழர்களை பொறுத்த வரைக்கும் தமிழ் இலக்கியங்களை படிக்கக்கூடியவங்க ஒரு தனி கூட்டமா இருக்கிறாங்க. அதே நேரம் அறிவியலை படிக்கக்கூடியவங்க ஒரு தனி கூட்டமா இருக்காங்க. அதன் காரணமாகத்தான் தமிழ் இலக்கியங்களில் காணப்படக்கூடிய அறிவியல் செய்திகள் தொடர்பான தகவல்கள் பொதுமக்களுக்கு போய் சேர்றதுல ஒரு மிகப்பெரிய தாமதம் ஏற்படுது. இன்னொரு பக்கம் அறிவியலோட வரலாறு அப்படிங்கிறது முழுக்க ஐரோப்பாவை சார்ந்த வரலாறாகவே இருக்கு. ஐரோப்பால ஒரு விஷயம் கண்டுபிடிச்சாதான் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு எழுதுறாங்க. அதே நேரம் தமிழர்களும் அந்த வரலாறு அப்படியே ஏத்துக்கிறாங்க அப்படிங்கிறதும் ஒரு பெரிய பின்னடைவா இருக்கு. ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பு வர்றப்போ அந்த கண்டுபிடிப்பு ஏற்கனவே தமிழ் இலக்கியங்கள்ல இருந்ததுன்னா அதை விலைக்கு நாங்க உங்களுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கடமை தமிழர்களுக்கு எப்பயுமே இருக்கு. ஆனா அந்த கடமையை தமிழர்கள் எப்பயும் பண்றது கிடையாது.